This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, good morning. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தக்காளி வெங்காய சட்னி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வரக்கல் வச்சாச்சு. தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி அண்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடுறோம். ரெண்டு பருப்பு போடுறோம். எண்ணெய் காஞ்ச உடனே அதுக்கடுத்தது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். வரமிளகா 2 ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வைக்கணும். ஆறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இதை நல்லா நைஸாக அரைச்ச தேவையான அளவு எந்த அளவு நைஸ் வேணுமோ அந்த அளவு அரைச்சிட்டா சுவையான தக்காளி அண்டு வெங்காய சட்னி ரெடி ஆயிரும். This video is sponsored by EduQuest.